நாடகத்துக்குள்ளாக போலாம். நாடகம் ஸ்டார்ட் ஆகும் போது சிரிக்க வைக்கணும், சிந்திக்கணும். கருத்து என்ன? ஐயோ, இருந்த எல்லா பிரச்சனை நடுவில் இன்னைக்கு உபவாசத்தை போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் முழங்கால் போடுறோம், தேவனையே இந்த பூமிக்குள்ள இறக்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எதனா பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பாக்குறேன். இன்னைக்கு தான் ஆண்டவரே டைமே கிடைச்சிது. இந்த உபவாச ஜபத்துல அப்பா நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு தடையா எனக்கு எந்த விஷயமும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக, உலகத்துல அழியிற ஆத்துமாக்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். வாலிப பசங்க ஜபத்தை நீங்க கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உபவாசத்துல இருக்கேன். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, கேளுங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்ற ஆண்டவரே, இன்னைக்கு ஜபத்துக்கு எந்த தடையுமே வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தடைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. இன்னைக்கு ஜபத்துல என் கூட பேசுங்க, ஜபத்துல என் கூட பேசுங்க. எனக்கு விரோதமா எந்த சக்தியும் வரவே கூடாது ஆண்டவரே. யாரா அவன்? ஏண்டா இன்னைக்குதான் முழுசா நான் ஜெபம் பண்ணலானே உக்காந்தேன். இன்னைக்கும் என்ன நிம்மதியா விடமாட்டியாடா நீ? என்னடா இப்படி குறுக்க வேலை வந்து வெல்ற? என்னடா முழங்கால என்னடா பண்ணுகிற? ஏண்டா கையில பைபிள் வச்சுட்டு என்னடா பண்ணுவாங்க? ஜெபம் பண்றேன்டா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோமே, அது போதுமேடா நம்மளுக்கு. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணா போதுமாடா? மத்த நாளையும் ஜெபம் பண்ணாதான்டா ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரு. ஆண்டவர் ஜபத்தை கேட்கட்டும். இப்போ ஃப்ரெண்டு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கானா? நம்ம நேரம் படத்துக்கு போறோம். படத்துக்கா? எது இந்த புதுசா ஒண்ணு வந்துச்சு அதுக்கா? புதுசா ஒரு படம் வந்தது. ஏய் ஆமாண்டா, எல்லாம் ஸ்டேட்டஸ். டேய் நீ வேற கம்முனுடா. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணியே ஆகணும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். நான் ஜெபம் பண்ண போறேன்டா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஜபம் ஜெய தரண்டா. ஆமாண்டா. 2 டிக்கெட் தரட்டும். அந்த குறிப்புக்கு சேர்த்து ஜபம் பண்ணுவோம்டா. டிக்கெட்டுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணணும் உனக்கு. இந்த குறிப்புக்கு நீ ஜபம் பண்ணினா கர்த்தர் வந்து மேல இருந்து 2 டிக்கெட்டை துபுகுன்னு நம்ம கிட்ட போடுவாரு. எப்படி? உனக்காக நான் 2 டிக்கெட்டுக்கு உபவாச ஜெபம் பண்ணா ஆண்டவர் டிக்கெட் துபுக்குட்டின்னு போட்டுருவாரு. ஆமா. சரி நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். கர்த்தரே எப்படியோ ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம் கர்த்தரே. ஏசப்பா உன்னை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க இங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறோம்ப்பா. 2 டிக்கெட்டுக்காக எங்களுக்காக இறங்கி வரும் ஆண்டவரே. இறங்கி வந்து எங்களுக்கு தந்தருளும். வருமையா வருமையா, எங்களுக்கு டிக்கெட் தருமையா தருமையா. ஆண்டவரே இவனை முதல்ல ரட்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்க மீது மனம் இறங்குங்க, எங்களுக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. அப்பா எங்கே ஒருவர் 2 பேர் நாமத்துல கூடுகிறீர்களோ அங்கே வருவேன்னு சொன்னீங்களேப்பா. நாங்க 2 பேர் இப்ப ஜபத்துல உட்காந்துருக்கோம். வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா கதவு தட்டுறாங்கடா. யாரா அவன்? ஜபம் பண்ற நேரத்துலதான் உயிரை வாங்குவானுங்க மச்சான். போய் யாரும் கொஞ்சம் பாடுறா போடா. ஏய் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாலும் வெச்சுக்கோ. செருப்பால் அடிச்சு அனுப்பு. தட் இஸ் ஸ்பிரிட்ரா. எஸ் ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஐயோ இரா இரா வருதுடா. என்னடா பேண்ட்ல பெருசாலி என்ன போயிடுச்சாடா? பெருசாலி போடா. பாம்பே போயிடுச்சுடா. பாம்பா? டேய் வெள்ளையா ஒரு உருவம். வெள்ளையா? அப்படியே ஒரு பிரகாசமா. யாமே தெரியல, வந்து பாரு. என்னடா இது? ஏண்டா இந்த நேரத்துல உனக்கு வெள்ளையா பிரகாசமா வாசல்ல வாசல்ல யாரோ ஒரு பைத்தியக்காரன் யாராவது வா. ஐயோ ஐயோ மாப்ள மாப்ள என்னடா இது? என்னடா நீ சொன்ன மாதிரியே வெள்ளையா பெருசா நம்ம வீட்டு வாசல்ல யாரா இருக்கும்? டேய் பயமாகுதுடா, வாடா கூட வாடா. இது ஓரம் வைப்போம். டேய் என் பின்னாடியே வாடா. நான் உன் பின்னாடியே வரேன்டா. யாருங்க அந்த லைட் போட்டுக்கிறது? உள்ள வாங்க. குளிச்சல என்ன நாத்தடிக்குது? டேய் டேய் நம்ம ஏசப்பாடா. ஏசப்பா ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்டீங்களாப்பா? இந்த பாவிக்கு மலை இறங்கிட்டீங்களேப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்கு கையும் வரல காலும். ஏ மச்சா கொஞ்சம் கில்றா கில்றா. வலிக்குதா? என்னடா ஏசப்பா வந்திருக்காரு? நிஜமாடா ஆண்டவரே. இந்த பாவி வீட்டுக்காப்பா வந்துட்டீங்க. வாங்கப்பா. என்னடா ஆண்டவரை வாசல்ல நிக்க வச்சிருக்க? வாங்கப்பா. கர்த்தரே நான் எப்பவுமே ஜெபம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தான் பண்ணேன். அதுக்கு வந்தீங்களா? ஆண்டவரே வரும்போது அந்த 2 டிக்கெட்
டிக்கெட் எடுத்து வந்தீங்க. ஆமா நான் எத்தனை வெஸ்டர்ன் இங்க தான். ஆண்டவரே இவன் அப்படிதான் ஆண்டவரே. நீங்க உட்காருங்க. ஐயோ ஆண்டவரே சொல்லிட்டு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு வருவாரு. நம்ம வீட்டுக்கு எப்பலாம் வரலாம்டா. ஆமாண்டா கதை திறந்து வச்சு. ஆமாண்டா இயேசு நாமத்துல. ஆண்டவரே அப்பா என்னப்பா சாப்பிடுறீங்க? சூடா காஃபி டீ? ஐயோ ஆண்டவர் திராட்சை ரசம் தான் குடிப்பாரு. டேய் என்னடா பண்ற? டேய் கர்த்தர் பரலோகத்துல இருந்து நமக்காக வந்திருக்காருடா. ஆமாண்டா. அவருக்கு என்னடா டீ காபி கேட்டுங்கற? இருக்குது எல்லாத்தையும் குத்துறா. ஆண்டவரே நான் என்ன குத்துறேன் ஆண்டவரே? இவன் ஒருத்த ஏசுப்பா ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது பேச்சுலர்ஸ் வீடு கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஆண்டவரே இது படிக்கிறீங்களா? இது பைபிள் நேத்துல வாங்குன புதுசு. பைபிள் ஐயோ ஆண்டவருக்கே பைபிளா? ஐயோ தப்பு. மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்காக நான் நிறைய குறிப்பு வச்சிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவனை விடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? பரலோகல ஆமா எங்களுக்காக ஏதோ வீடுலாம் கட்டிங்களே முடிஞ்சிச்சு ஆண்டவரே. என்னடா இது ஆண்டவரே? இந்த குறிப்புக்காக என்னடா இது? ஏய் ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு வீடு, 2 கார், 4 பைக், புதுசா ஒரு பொண்டாட்டி. ஏன்டா மத்தவங்களுக்கு என்ன பழைய பொண்டாட்டியாடா கொடுப்பாங்க? ஆண்டவர்கிட்ட கேக்கு என்னடா இந்தியா நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்னு கேட்டு வச்சிருக்கேன். ஆமாடா ஆக்சுவலி இப்ப இருக்க பிரதமர் சரியில்லை. அதான் நாளை பிரதமர் ஆயிலான்னு இருக்கேன். ஆண்டவரே அப்படிதான் ஆண்டவரே. நீங்க வந்த இதுல அப்படியே கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டு ஆண்டவரே. ஆண்டவனுக்கு கொஞ்சம் ஜபத்தை பண்ணி அந்த பைத்தியத்தை கொஞ்சம் தெளிவு பண்ணு. ஐயோ நான் வேற வளர்றேன் ஆண்டவரே. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? என் ஜபத்தை கேட்டப்பா இந்த வீட்டுக்கு வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ரொம்ப தூரம் வந்து காத்து. டேய் யாரோ ஆண்டவர் வந்திருக்கானே கதவை தட்டுறான் அறிவே இல்லாம. இப்ப யாருன்னு பாரு போடா. டேய் கர்த்தர் வந்திருக்கானா கண்டிப்பா சாத்தான் வந்திருக்கான். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அனுப்பி நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அப்போ நாங்க துரத்துறோம் ஆண்டவரே. நாங்க துரத்துறோம். ஐயோ அப்பா காலி கை ஐயோ முடி ஐயோ ஐயோ ஐயோ. டேய் என்னடா? டேய் என்னடா என்ன பாறாங்க? ஆண்டவரே ஒரே நிமிஷம். தலைவா அப்பதான்டா ஆடியன்ஸுக்கு புரியும். சொல்லுடா ரஜினிடா. நீ எங்க வீட்டுக்கு வந்துக்கிறியா தலைவா? நம்பவே முடியல. ஐயோ கோட்டு பேண்ட் செருப்புலாம். ஐயோ பக்கத்துல ஒரு ஷூட்டிங்காக வந்தேன். நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம தீவிர ரசிக்கிறாம நீங்க, அதனால பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு தலைவா உன் பேரை பச்சை குத்துறன்னு பார்த்தேன் தலைவா. கை பத்தல தலைவா. அதான் தலைவா நான் கருப்பு குத்திக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். தலைவா உட்கார். ஐயோ ஆண்டவரே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம ரஜினி சார் அவரு பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் குத்துக்கிறாங்க. கொஞ்சம் கோச்சிக்காம இந்த பக்கத்து சேர்ல உட்காருங்களேன். இதோ நான் உங்களுக்காக தொடச்சிலாம் தரேன். ஆண்டவரே கோச்சிக்காதீங்க ஆண்டவர். ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாருடா. ஆண்டவர் நீங்க கோச்சிக்காதீங்க. ஆண்டவர் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாரா? தலைவரே வா தலைவரே வா தலைவா. வா தலைவா உட்கார் தலைவா. ஸ்டைலா போறா தலைவா. நான் கால் அமுத்துறேன் தலைவா. ஐயோ கை அமுத்து. ஐயோ தலைவா தொலை தலைவா. என்ன தலைவா? தம்பி ரொம்ப தொடைக்காதப்பா. ரொம்ப சாரி தலைவா. அவனோட கோமனை மன்னிச்சிரு. சூப்பர் சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு ஸ்டைல் பண்ணீங்களா அது கொஞ்சம் தலைவா. அந்த டயலாக் பேச தலைவா. அந்த டயலாக் பேச தலைவா. நான் ஐயோ சான்ஸ் இல்ல. ஐயோ டேய் பேண்ட் கிழிச்சிருக்கடா. ஏய் பெரிய பெரிய ஸ்டார்ல கீஞ்ச பேண்ட் தான்டா போடுவாங்க தலைவா. அந்த டயலாக் அது பேச தலைவா. அந்த கையில இப்படி ஸ்வைட் அது 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 எங்கப்பா என்ன பேச விட மாட்டீங்களா? பண்ணீங்களே பேசுறீங்க. எல்லாம் வாய் மூடுங்க. நீ பேச தலைவா. நான் ஒரு தடவை ஐயோ எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருது தலைவா. இதுக்கு மேல பேசாத தலைவா. அடிச்சிருவேன் தலைவா. ஓகே ஆண்டவரே கொஞ்சம் இறக்கம் பண்ணி இந்த ஆளை கொஞ்சம் ரசிங்க தலைவரே. ஆனா உனா காணாம போயிடுற. ஆமா தலைவா அந்த கை ஏதோ இப்படி பண்ணி அது காட்ட கதம். அவர் பாத்ரூம் போக மாட்டான். ஐயோ என்ன தலைவா நம்ம பாத்ரூம். ஐயோ நீ இந்தியன் தான் போவியா? எங்க வீட்டுல வெஸ்டர்ன் தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? போலியா நீ விடு அப்படியே உள்ள என்ன போ. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா தலைவா? ஹார்ட் கொஞ்சம் பெருசு. டெய்லி சர்க்கஸ் தான் இருக்காங்க. யாரா அவ இந்த நேரத்துல கதவு தட்டுறது? தலைவர் ரஜினி வந்துக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரா கதவு வந்தா திறக்க முடியாது. கண்டிப்பா அந்த ஹவுஸ் ஓனரா தான் இருப்பான். வாடகை கிடையாது போன்னு துரத்தி அனுப்பு. அடுத்த மாசம் நம்மள துரத்திடுவான்டா. ஏய் எதனா சொல்லி அம்ச்சுற போய் சொல்லிடுறா. நீ செத்துட்டேன்னு அவன்கிட்ட சொல்றான். அவன் நம்புவான். அவன் பைத்தியக்காரன்டா போடா. ஓகே தலைவா எப்படி இருக்கு தலைவா? ஐயோ ஐயோ யாரா தரா யாரா Jangan suka kita,
கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ரைட்ல அடி, லெஃப்ட்ல அடி, ஆஃப்ல அடி, ஆன்ல அடி. தெளிவா நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? எவ்வளவு பேர் வேண்டாம்? டேய் இவரு தான்டா டோனி. ஐயோ, நான் நினைச்சேன் கிண்டு போட்டுட்டு பாடி. தலைவா அவன் அப்படிதான் தலைவா. ஆமா என்ன தலைவா நீ பேட் எல்லாம் எடுத்து எங்க வீட்டு ஒரு ஒண்டி ஒண்ணு போடுவோமா? இல்ல பையா, ஆ நம்மளுக்கு இங்க பிராக்டிஸ் இருக்கு. ஓ எங்க சேப்பாக்கம் வரைய வந்தோம். ஓகே வந்தோம். ஒரே ரோடெல்லாம் ஒரே கிரவுடட் டிராபிக். ஐயோ ஐயோ சோ அதனால இப்படி வந்தோம். வந்தோம். நீங்க நம்ம ரசிகர் நினைக்கிறேன். ஆமா தலைவா, நிம்பல் பெரிய ரசிகர், நாங்க நிம்பலோட பெரிய ரசிகர். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கைய தட்டினா. ஆமா ரோட்ல இருக்க ஜனங்க பூரா கைய தட்டினா. நீ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கும் போது சேப்பாக்கா ஸ்டேடியத்துல இருந்து கேட்ச் புடிச்சா அப்படின்னு ஊரு ஃபுல்லா சொன்னா. நான் டிக்கெட் எடுக்க காசு இல்லாம வாட்ச்மேன் வெளியே தோத்திட்டாரு. நான் சொன்னாலே கேக்குது. தோனிக்கு தமிழே தெரியாது, எல்லாத்துக்கும் அச்சா வச்சான்னு. வணக்கம். வணக்கம் தலைவா நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சிஎம் தெரியுமா உனக்கு? வணக்கம். ஐயோ என்ன சொன்னாலும் நம்புறாரு தலைவா உனக்கு. ஐயோ இப்ப என்ன பண்ற? டேய் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அவர் ஒரு கால் எடுத்து வச்சு ஒரு 6 அடிச்சாருனா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? அவரை போய் நிக்க வச்சு கால் வலி வர வச்சு அடுத்த ஓடில 6 போச்சு. என்னடா பண்ற? உட்காரு. ஐயோ ஐயோ இந்த சேர்ல தலை உட்காந்துக்கிறாரு, அங்க அவர் உட்காந்துக்கிறாரு. கர்த்தரே, கர்த்தரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு டேய் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுட்டு கர்த்தர் வர அவரே எழுந்து போயிட்டாரு. என் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிகிற ஆண்டவா நமக்கு கோடி ஸ்தோத்திரம். டேய் மொத தலை உட்கார விடா. ஹலோ டோனி, how are you? எப்படி இருக்கீங்க? வா இரண்டு சங்கமங்கள் பாத்துக்க. இவரு குட் காம்பினேஷன். இவரு ரஜினின்னு சொன்னா எவ்வளவு நம்ப மாட்டா, அவரை டோனின்னு சொன்னாலும் யாருன்னா நம்பணும். தலைவா உங்க 2 பேரையும் ஒரே இடத்துல பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களோட வாழ்நாள் கனவு. அப்புறம் தலைவா சூப்பர். ஐயோ தலைவா தலைவா சொல்லு தலைவா, உனக்கு என்ன வேணும் சொல்லு தலைவா, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தலைவா. இல்ல இல்ல ஒண்ணு. ஐயோ தலைவர் ஒண்ணு. டேய் டோனி கேளுடா, அவர் கேளுடா. அவர் धोनी धोनी ऐसा सामने धोनी ஏய் ஹிந்தில கேளுடா அவருக்கு. हमारा नाम तुम्हारा नाम क्या है? अच्छा है क्या है? भैया नो 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 एक मार दो टुकड़ा கடலை வைக்குது பாக்க. என்ன வேணும் உங்களுக்கு? नो भैया नो भैया. ஏய் ठीक है. நம்ம ரஜினி சார் சூப்பரா ஹிந்தி பேசுறான். அவனா இமாச்சல் போறாரு. டிஃபன் சாப்பிடுங்களா கேளு. ஏய் யா தல ஓகே தலைவரே, இது நாங்களே கேப்போ டிஃபன் சாப்பிடுறேன். நீ ஹிந்தில கேளு தலைவரே. ஹிந்தி தெரியாதா? टूरिस्ट गाइडा? अयो सही और ना उनका अयो भैया आपका वही रिटायरमेंट आ गया ये, रिटायरमेंट आ गया ये, वही नाट मट्टो சொன்னீங்க वही. ஏய் யாரா அவன்? கார் ரெடி. கண்ணா நம்மளுக்கு கார் ரெடி ஆயிடுச்சா? நான் கிளம்புறேன். தலைவர் யார் உங்களை பார்த்து யார் தலைவர்? விஜயகாந்த் மாதிரி இருக்கிறாரு. நம்ம டிரைவர் பா. என்ன போயிட்டு. டேய் யாரடா? அறிவு இல்லடா அவனுக்கு என்னடா? சரி ஓகேங்க கிளம்புறோம். ஓகே அட வெளியில யாருன்னா உங்களை விஜயகாந்த் சொன்னா அவங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிடுங்க. ஓகே பை. என்னடா தலைவர் இருக்காரு? விஜயகாந்த் மாதிரி ஆகுனா? ஏண்டா அவனே கார்ல இருந்து உருண்டு அந்த டயர் மாதிரி இருக்கிறான். என்னடா தல டோனி டோனி நீங்க நான் தல ஏன்டா டபான்னு. சரி भैया, போன் வந்துருச்சு அப்படியே. நமக்கு. ஓகே பையா வரட்டுமா? போறியா பையா நீ? ஆமா भैया. சரி இல்ல நான் கூட்டி சென்னைக்கு போயிடு. விசில போடு. போடு போடு விசில போடு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. ஐயோ இன்னைக்கு தலையும் ஓடல காலும் ஓடல. இவன் வேற அப்படியே டோனி கூடயோ போயிட்டான். நாலு பின்ன டோனி ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்படியே ஆயிட வேண்டியதான். எப்படின்னா அப்பாடா சரி காலில இருந்து நடந்ததெல்லாம் அப்படியே கனவு மாதிரியே இருக்குது. என் வீட்டுக்கு டோனி ரஜினிகாந்த் எல்லாம். ஐயோ இத சொன்னா எவனும் ஒரு செல்ஃபி கூட எடுக்காம விட்டுட்டோமே அவரை. ஐயோ இவ்ளோ நடந்ததுக்கு நம்ம ஆண்டவருக்கு தான் நன்றி. அட ஆண்டு ஏசப்பா. ஐயோ ஏசப்பா உங்களை நான் வெளியில நிக்க வச்சுட்டேன். ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நானு இந்த ரஜினி டோனியோட பெரிய ஃபேனு. அவங்க வந்ததும் நான் அப்படியே உங்களை மறந்துட்டேன்பா. சாரி பாண்டவரே. மகனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்துல நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி
உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள். நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகலிச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நிலைச்சது? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும். மகனே, என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாதப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிறப்பா அழிந்து போற மனுஷங்களெல்லாம் அப்பா உமக்காக நான் இழந்து உண்மை வெளியே விட்டுட்டேன். இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு தம்பா முதலிடும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற மாயையான காரியங்களை பின்பற்றி அநேக வேலைகள் நம்ம ஏசப்பாவை பின்னாடி தள்ளிடுறோம். ஆனாலும் அவர் பின்னாடியே இருந்தாலும் நமக்காக எப்பவுமே நிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவருக்கு முதலிடம் கொடுக்குறியோ அப்போ முன்னாடி வந்து எப்பவுமே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக, உன்னை பாதுகாக்கிற தேவனாக, வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த கருத்தை சொல்ற ஒரு நல்ல நாடகம் தான். பிள்ளைங்க அழகா நடிச்சாங்க. மீண்டும் ஒரு அவங்களை கைத்தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். ஆமென்.